எல்லாம் பூரா இஞ்சி கிடக்குது. புள்ள குட்டியை வச்சுருக்கிறோம். 2 குடும்பம் ஒன்னா கிடக்குறோம். புள்ள குட்டிங்க இதெல்லாம் சின்னது பெருசுமா. பாம்பு பள்ளி வருது, இந்த பக்கம் பூச்சி போட்டு வருது. யார் உதவியும் இல்லை. உதவி பண்ணுங்க சாமி எங்களுக்கு கொஞ்சம். அதனால நாங்கள் கேள்வி கேட்குறோம். என்ன பண்ணுறது சாமி எங்களுக்கு. எங்கள் பாரு இந்த பக்கம்லாம் எப்படி இருக்கிறோங்க பாரு. நீங்களே கண்ணால் பாருங்க எப்படி இருக்கிறோன்ட்டு. உள்ளே போய் பாருங்க. இஞ்சி போய் கிடக்குது. பூரா ஓட்டச்செல்லாம் கிடக்குது. என்ன பண்ணுறது நாங்கள். அவ்வளோ அவசரப்பட்டுன்னு கிடக்குறோம் நாங்கள். எந்த ஹெல்ப்பும் இல்லை. யார் வந்தாலும் ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறாங்க. இந்த ட்ரைனேஜ் வந்து வீடு கட்டும் போது கொடுத்ததுங்க. இது வரைக்கும் எப்படி இருக்குது பாருங்க. இது வரைக்கும் வர்றதே இல்லை, ஒன்றும் இல்லை. ரோடுங்க பாருங்க எப்படி இருக்குதுன்னு. இந்த பாருங்க அந்த காவாலாம் பாருங்க. இதில் எப்படிங்க இந்த இதில் இருப்பாங்க? அவங்க இருப்பாங்களா சொல்லுங்க. இதான் நாங்கள் எப்படி வாழுறது இல்லை. ரோடு பாருங்க, நெடுக்க பாருங்க. நீங்கள் ஜல்லி கொட்டினா எப்படி இந்த ரோட்டில் எப்படிங்க இது வருது. ஒரு எமர்ஜென்சி ஆட்டோ கூட்டா கூட வரமாட்டேன்றாங்க. என்ன பண்ணுறது? ஒரு எமர்ஜென்சினா நாங்கள் எப்படி போகிறது? ரோடு பாருங்க. ரோடு பாருங்க. அப்படியே கொட்டுதுண்ணா. கீழெல்லாம் வீடு அப்படியே கொட்டுது. மேல இருந்து காரெல்லாம் இதாயிட்டு இருக்குது. அப்படியே கொட்டிக்குதுண்ணா. மேல எல்லாம் இது பாருங்க. அங்கெல்லாம் பேட்ச் போட்டுருக்கோம். அப்படியே கொட்டிக்குதுண்ணா. அது அங்க பாருங்க. முன்னாடி பக்கம் இது உள்ள எல்லாம் பாருங்க. எல்லாம் அப்படியே கொட்டுதுண்ணா. எலி எல்லாம் வருது, பாம்பு வருது. அப்படியே கொட்டுது. நாங்க எல்லாம் போடுறோம். அந்த இதெல்லாம் சிமெண்ட் அப்பப்போ போடுறோம். இதெல்லாம் புளிங்க மேல எல்லாம் சின்ன பசங்க வச்சுக்கிறோம். எங்க வீட்டுக்காரர் இல்ல. ரொம்ப கஷ்டம்ண்ணா. பாம்பு எல்லாம் வருதுண்ணா. வீட்டுல தவுக்குலிங்கெல்லாம் எகிரி வருது. பாம்பெல்லாம் ஏறி உள்ள வருது. தவுக்குலெல்லாம் வருது உள்ளெல்லாம். அதெல்லாம் எடுத்து போட்டுக்கிறோம் டெய்லி. நாங்க இல்ல காவா இல்ல, ஒரு வசதியே கிடையாது, ஒரு சுகாதார வசதியும் கிடையாது. இதை வச்சு நம்ம என்ன பண்றது? பக்கத்துல ஏரி ரொம்பிட்டு இருக்குது, தண்ணி வேற ரொம்பிட்டு இருக்குது. பசங்க குட்டிகளை வச்சு நம்ம என்ன பண்றது சொல்லுங்க. அதுதான் நம்ம கவுன்சிலருக்கு சொல்லணும்னா, கவுன்சிலர் இன்னைக்கு வரைக்கும் வரல. என்னைக்கு ரூபா சசிதர் அரிசி கொடுத்தாங்களோ அன்னைக்கு வந்து ஒரு 10 மூட்டை அரிசி அது கொடுத்துட்டு போனோங்க. இது வரைக்கும் ஆளே இல்ல. எந்த வேலையும் நடக்கல. அதனால இங்க வந்த வேலையெல்லாம் வந்து வேற இடத்துக்கு போயிட்டு இந்த சைட்ல எதுவும் போடல. இங்க வந்து போடுறேன் எங்களுக்கு சொல்லிட்டு அதுதான் நம்ம போட்டோ வச்சுக்கிறோம். அந்த ரோடு இந்த ரோட மேல ரோடு போட்டுக்கிறாங்க. நம்மளுக்கு எல்லா ரோடு ஏற்கனவே ட்ரைனேஜ் வந்து பாடு இல்ல எதுவுமே இல்லாத அந்த டைம்ல தான் வராங்க நம்ம கிட்ட. இப்போட சிச்சுவேஷன் எங்க பிரிட்ஜோட சிச்சுவேஷன் பாருங்க எப்படி இருக்குது. ஒன்னும் வேலைக்கே வர்றதில்ல. போறவங்க வரவங்க எல்லாம் நைட்ல இந்த பக்கம் நைட் டியூட்டி நைட் ஷிஃப்ட் பண்ணிட்டு வராங்க. ஓடுறாங்க ஓடியாராங்க. பாவம் லைட்டும் இல்ல. 5 வருஷம் எதுவுமே பண்ணல. இதுல லைட் போட்டாங்க. அந்த லைட் தெரியல. இப்ப டெய்லி டிராவலிங் அப்படி வராங்க போறாங்க. ஏதோ அவங்க கத்தின்னு திட்டின்னு தான் போறாங்களா. கண்டியா எந்த ஒரு சலுகையும் நம்மளுக்கு எடுக்கல. பிரிட்ஜ் வந்து 2 பேருக்கு சேர்த்து 35 34க்கு வேணு கவுன்சிலருக்கு சொல்லிக்கிறோம். வேணு கவுன்சிலருக்கு இது ஊந்திச்சுன்னு சொன்னா வந்து பார்த்தாரே தெரிய வரவே இல்லை. அது கமிஷனரேட் காமிச்சிட்டு போனவர். இது ஒன்னும் அப்படியே ஆயிட்டு அதுக்கும் போன் பண்ணி சொல்லிக்கிறோம். வர பண்ற லைட் ஏரியலன்னு சொன்னா அவரும் பண்ணல. நம்ம கவுன்சிலர் வந்து எட்டி பார்க்கல. இந்த பக்கம் கவுன்சிலர்ன்றதே வர்றது இல்ல. 34 வார்டு கவுன்சிலர் இந்த பக்கம் வர்றது இல்ல. கவுன்சிலர் வார்டு கவுன்சிலர் அந்த அம்மா இது வரைக்கும் நம்ம பார்த்தது இல்ல. அன்னைக்கு ரூபா சசிதர் அரிசி கொடுத்தாங்களா, அதோட சரி. அப்ப பார்த்தது அரிசி கொடுத்து இது வரைக்கும் ஒரு வேலைக்கு ஏதா ஊர் தெருவு பெருக்குறாங்களா இல்லையா, வேலைக்கு விட்டுக்கிறாங்களா, மேஸ்திரி வராரா, இது வரைக்கும் எந்த ஒரு கண்ணினும் இல்ல. நம்மளுக்கு சொன்னா கூட அவங்க வர்றது இல்ல. என்ன கேட்டா பண்றேன்டாங்க. இவரு யாருக்கு இவருக்கு எந்த பக்கம் வசதிக்குதோ அந்த பக்கம் எதுவுமே வேலை செய்யறாரு. இந்த செகண்ட் பிளாக் ஒண்ணு இது வரைக்கும் ஜல்லி கொட்டி ஜல்லியில் பொம்பளைங்க உயிர்ந்து தான் போறாங்க. அந்த மழையில ஜரிக்க உயிர்ந்துக்குன்னு ரோடு கேட்டாக்கா இது வருதுன்னு சொன்னாரு. அவள் தான் வரல. அங்க இருந்து ஜல்லி எல்லாம் கூட எடுத்துன்னு போயிட்டாங்க. ஏன்னா அந்த பக்கம் கேட்டாங்க அந்த பக்கமே போட்டுக்கிறாரு. ரோடு மேல ரோடு அந்த பக்கமே போட்டுக்கிறாரு. ஊருக்கு போயிட்டுக்கிறான். அவங்க வேலை செய்யறவங்க ஊருக்கு போயிட்டுக்கிறாங்க. இதே சொல்லி காலத்து கழிச்சிட்டாரு. ஜெல்லே இல்ல மணாலே இல்ல. மேடம் வந்து கேஜிஎஃப்ல எந்த ரோட பெண்டிங் இல்லன்றாங்க. எல்லாம் போட்டு முடிச்சுக்கிறேன்றாங்க. அதே மேடம் பெண்டிங் தானே. அதே மேடம் தானே நம்ம ஏரியா இது வரைக்கும் எட்டி கூட பாக்கல. முன்ன வந்து க்ளீன் பண்ணிட்டு போனாங்க. மணல் வரானாங்க. வரவே இல்ல. மேடம் கூட வள்ளல் முன்சாமி கூட அவரு நகரை தந்தையா இருந்தாரு. அப்ப எட்டுன்னு போயிட்டு அவருக்கு மேல மரியாதை எல்லாம் நாங்க பண்ணி எங்க தெருவில் இது மாதிரி டிமாண்ட் இருக்குது, ஊடி இஞ்சி உயிர்ந்துக்குது, அதெல்லாம் அவருக்கு சொல்லி கொடுத்தோம். நாங்க நாளைக்கு வந்து பாக்குறான்னு சொன்னாரு. அவள் தான் வரல. அவரும் வரல.
நாங்க முனிசிபாலிட்டியில நம்ம கொடுக்காத லெட்டரே கிடையாது, சொல்லாத ஆளே கிடையாது. அவங்க முனிசிபாலிட்டிக்காரன் வந்து பாக்குறது இல்ல. ஒரு கவுன்சிலர் நம்ம என்ன பண்ணோம், 2000 ரூபாய் நம்ம கை செலவு பண்ணோம். யாருக்கு? வள்ளல் முன்சாமிக்கு. என்ன பண்ணோம், சாலோ மாலை கிரீடம் இதெல்லாம் எதுக்கு நம்ம பண்ணனாக்கா, அவருக்கு நம்ம காசு வாங்கணும், அவர் நம்மளுக்கு செய்யணும். நம்ம போல ஆமா நம்ம ஏரியா நல்லது பண்ணுவாரு. அதை ஊடி இஞ்சி இவர் வந்திருக்க நம்மளுக்கு ஒரு நல்லது செய்வாரு. நம்ம அவருக்கு அதான் செய்தோம். ஒரு 2000 ரூபாய் நம்ம வசூல் பண்ணி எடுத்து மாலை மாதிரி பண்ணும்போது அவர் என்ன சொன்னாரு, நாளைக்கு கண்டிப்பா வரேன்னாரு. இன்னும் வந்துருந்தாங்கிறாரு. நான் உங்களுக்கு சொன்னது உங்க கவுன்சிலர் ஃபர்ஸ்ட் இன்ஃபார்ம் பண்ணுங்க, அவர் செய்யலைன்னா நான் வந்து செய்யறேன் இறங்கி. எந்த கவுன்சிலர் சொல்றது? அதே இல்ல சார், நம்ம என்ன சொன்னோம் அவருக்கு, எங்க கவுன்சிலர் இல்ல சார், நீங்க வந்து பாருங்க. கண்டிப்பா நாளைக்கு முதல் வேலை உங்க ஏரியா வந்து பாக்குறாங்க. ரெண்டாவது விஷயம் 35 வேனுக்கு வந்து சொன்னோம். அப்படி வேன் நான் இட்டுன்னு வராங்கன்னாப்ல 35 வார்டு கவுன்சிலரு நான் இட்டுன்னு வந்து எனக்கு தான் நான் பேசுறேன் பண்ணி கொடுக்குறேன்னாரு. அவரும் எதுவும் எடுத்துக்கல நம்மளுக்கு. இப்ப வந்து எல்லா இடத்துல சிமெண்ட் ரோடு ஆயிடுக்குது. சிமெண்ட் ரோடு, காவா, ஜல்லி எல்லாம் ஆயிடுது. நம்ம ஏரியா நான் சொல்றேன்னா, நம்ம ஏரியா 2 பிளாக்ல பர்டிகுலர் 2 பிளாக்ல ஒரு வேலை கூட ஆகல, ஒண்ணு கூட ஆகல, இது வரைக்கும் ஆகல. நாங்க எனக்கு தெரிஞ்சு 5 கவுன்சிலர் நான் பாத்துட்டேன். அந்த கவுன்சிலர்ல எல்லா கவுன்சிலர்லயும் இந்த கவுன்சிலர் அவங்க இந்த கவுன்சிலர் நமக்கு எதுவுமே செய்யல. வந்து பண்றேன்னு இப்போ போய் சொன்னாக்க அவங்க என்ன நினைக்கிறாங்க, அப்புறம் அந்த சிமெண்ட் ரோடு அங்கெல்லாம் போட்டாங்க, அந்த பக்கம் கீழே போட்டாங்க, தேவைப்படுற இடத்துல போட்டுக்கிறாங்க. இது வரைக்கும் வரவே இல்லை அவங்க யாரும். இன்னொரு விஷயம், நம்ம ஒரு தப்பு இருக்குது, கோச்சிக்காதீங்க, தப்பு. இந்த ஊர் எம்எல்ஏ யாரு, அவங்க நம்ம போய் பார்க்கணும், பார்த்துட்டு அவங்க நம்ம குறைய சொல்லணும். நம்ம போறது இல்ல இல்ல நான்க்கா அவங்க நம்மளுக்கு வேண்டப்படலையா அவங்க சேராங்க செய்யல, அது வேணாம். நம்மளோட குழப்ப சொல்லணும், நம்ம ஒன்னா சேரணும். சேர்ந்து போயிட்டு அந்த அம்மாவை நேரம் எம்எல்ஏ மேடம்ன்ற இருக்கிறப்ப வந்து அவங்களுக்கு வர்றதும் தெரியாது போறதும் தெரியாது. நம்மளுக்கு வந்து இங்க வந்து ஓட்டுன்னு வந்தாங்க பாரு காங்கிரஸ்ன்னு, அவங்க வந்து சொல்லிக்கணும் போயிட்டு, அவங்களும் காதுல போட்டுக்கிறது, அவங்களும் வந்து பாக்குறது இல்ல. 2 பேரும் வந்தாங்க ஏரியாவில், 2 பேரும் காதுல போட்டுக்கிறது. நான் எல்லாருக்கும் எம்எல்ஏ, அதனால அவங்க எல்லாரையும் போய் பார்க்கணும். அதனால அந்த ஏரியா அவங்கள போய் சந்திக்கிறாங்க, பேசுறாங்க, ஏதோ ஒன்று ஆகுது வேலை. நம்ம எதுவும் போனதில்ல. இந்த டைம் நம்ம எல்லாம் சேர்ந்து அந்த மாதிரி இப்போ பார்க்கலாம். மேடம் இந்த மாதிரி எல்லாம் இருக்குது எங்க ஊர்ல. நீங்க இது வரைக்கும் 2 டைம் நீங்க கழிச்சு இருக்கிறீங்க, எங்களுக்கு வந்து எந்த ஒரு ஹெல்ப்பும் பண்ணல. நீங்க நமக்கு ஹெல்ப் கேட்கல. ஏரியா கொஞ்சம் சுத்தமா இருக்கணும். 4 பேர் நல்ல தரும். நம்ம 2 பிளாக்ல எப்படி இருக்குங்க, வீடு வசதி, ஜல்லி ரோடு எல்லாம் இருக்குது. ஏரிக்கார மேலேயும் எப்படி இருக்கு, பிரிட்ஜிங்கெல்லாம் அந்த கம்பிங்க வீழ்ந்து இருக்கு. அவங்களும் சொல்லியிருக்காங்க. நாங்களும் எத்தனையோ பேருக்கு ரிப்போர்ட் கொடுத்துருக்கோம், கவுன்சிலருக்கும் ரிப்போர்ட் கொடுத்துருக்கோம், கவுன்சிலர் வரல. முனிசிபாலிட்டியில் போயிட்டு நம்ம வள்ளல் முன்சாமி சார் இருந்தார், அவருக்கும் நம்ம சொன்னோம், அவரும் வந்து எட்டி பார்க்கலிங்க. இப்போ ப்ரெஸ்கார் வந்தார், ப்ரெஸ்காருக்கு நாங்கள் ரிப்போர்ட் கொடுக்குறோங்க. நாங்களாக கூப்பிட்டு ரிப்போர்ட் கொடுக்குறோங்க. ஏரியில் தூர் வரணுன்னு எத்தனையோ முறை நம்ம இது பண்ணிக்கிறோம், வரல. எத்தனை இந்த மழை பெஞ்ச தண்ணி வந்துச்சுன்னா பாம்பு, பூச்சி, பள்ளிங்க வருது. எப்படிங்க நாங்கள் வாழுது அந்த இடத்துல சொல்லுங்க. ஊருங்கள நீங்களே வந்து பாருங்க. எங்களுடைய கோரிக்கை என்ன, ஜல்லிக்கு மண்ணில் எல்லாம் அப்படியே கிடக்குது பாருங்க. ரோடு எப்படி இருக்குது பாருங்க. எல்லாம் லைட்டு வந்து ஏரிக்கிற மேல நைட்ல போறதுக்கு பயப்படுறாங்க. இப்போ பிரான்கோக்காரோ மாரிப்புக்காரோ இதுதான் சார் ரோடு, குறுக்கு வழி. உங்களுக்கு பிரான்கோலேருந்து வரவங்களுக்கும் மாரிப்புக்காருக்கும் இவங்களுக்கெல்லாம் வந்து குறுக்கு வழி எதுனாக்கா இந்த ஏரிக்கரை தான். இந்த ஏரிக்கரையே சரிக்காது, பாம்புங்க வருது போகுது. அவங்களுக்கு நடமாறதுக்கு வசதியும் கிடையாது. லைட்டு ஒரு சின்ன லைட்டு கூட இல்லை, ஒரு லைட்டு கூட நைட் ஆனால் எரியறதில்ல. இப்போ செல்லு வாங்குறவங்க மார்க்கெட்டுக்கு வரணும், அங்கேருந்து வாங்கிட்டு போகணும். இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னாக்கா, இப்போ மார்க்கெட்டில் வியாபாரம் இருக்கிறதுல காரணம் என்னன்னு சொன்னாக்கா, ஆட்டோவில் போயிடறாங்க, அந்த பக்கம் மெயின் ரோடுக்கு இதுன்ட்டு ஆட்டோவில் டவுனுக்கு போயிடுறாங்க, அங்கேருந்து அப்படியே வந்துடுறாங்க. வழி இல்லை. இப்போ வந்து அங்கே சிங்களாக வரணும் போன ஒரு லைட் இல்லை பாருங்க. எரிக்கிற மாதிரி ஃபோனுங்க இருக்குது, லைட் இருக்குதா பாருங்க. எரியறதுல இருந்தாலும் அது எரியறதில்ல, அது வந்து யாரும் பார்க்குறதா இல்லை. இதுல வந்து கொஞ்சம் ராணி அம்மாவுக்கு சேருது, வேணு சேருது, அவர் கவுன்சிலர். அவர் வந்து கொஞ்சம் ஏதோ லைட் எல்லாம் நீங்க ரிப்பேர் பண்ணிட்டு போறா, திருப்பி அது எரியறதில்ல. வேணு வந்து கொஞ்சம் ஆளுங்க லைட் ரிப்பேர் பண்ணாரு, போல்கெல்லாம் சாஞ்சி நிக்க வச்சாரு, கொஞ்சம் மரங்கள்லாம் வெட்டினாரு. அது ஒரு போன மாசத்துல பண்ணாரு, அதெல்லாம் பண்ணாரு. இப்ப திருப்பி அது லைட்டுங்கெல்லாம் சரியா எரியறதில்ல. ஜனங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இந்த பிரான்கோக்காரங்க வர்றதுக்கு போறதுக்கு ஆகுறதில்ல. இந்த பக்கம் ரொம்ப இருட்டு, 6 மணி ஆச்சுனாக்கா அதுக்கு மேலே இந்த பக்கம் போகிறதுக்கு வரதுக்கு ஆகுறதில்ல, அவங்களால ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்படி இருக்கும்போது அது மட்டும் இல்லாமல் எங்கள் ஏரியா உள்ள 2 பிளாக்ல ஒரு நல்ல ரோடே கிடையாது. பசங்க விளாட்றதுக்கு கூட ஒரு இடம் இல்லை. சும்மா வெளியே வந்தால் கீழே விழுந்துறாங்க, கழுத்து அடிக்க வர ஜெல்லி மண்ணு பண்ணிங்க வாங்க. நாங்கள் உங்களுக்கு எதுவுமே காட்டுறாங்க, பிரஸ்கார் வந்துக்கிறீங்க, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்கள் வாங்க, உங்களை நாங்கள் எங்கள் ஏரியாவை சுற்றி காட்டுறோம் உங்களுக்கு. நீங்கள் பாருங்கள், எல்லா ஏரியாவும் நல்லா சீரமைச்சிக்கிறாங்க. நம்ம ஏரியா வந்து ஒன்றும் இது வரைக்கும் எந்த ஒரு டெவலப்மெண்ட்டும் இல்லை.
தட்டி போர்டு வார்டுலயே டூ பிளாக் தான் ஒரு வேலை கூட ஆகாதுக்கு காரணம் என்னன்னு சொன்னாக்கா 2 பிளாக்ல ஏன் நாங்கெல்லாம் போய் கேட்காதுக்கிறேன்னு சொன்னா இவங்க செய்வாங்கன்ற எண்ணத்துல நாங்கள் பேசாம இருக்கிறோம். எல்லாத்தையும் செய்றாங்க, நம்மளும் போய் அவங்களுக்கு தொல்லை கொடுக்கல, அவங்களும் செய்வாங்கன்னு நினைச்சுக்கிறோம். வந்துச்சு. இப்போ வந்து அவங்க எதுவுமே செய்யறது இல்ல. இப்போ நாங்க மேடம் கிட்ட டேரக்டா போலான்னு கேட்டாங்க ஊர் ஜனலாம் சேர்ந்து போயிட்டு எங்களுக்கு வீடு 33 எவ்வளவு வேலை ஆகிடுச்சு. நாங்க நகர தந்தையா இருக்கும்போது வெறும் வெள்ளாள் முன்சாமி அவர்கிட்ட போய் நம்ம சொன்னோம் இந்த ஏரி எப்படி இருக்குதுங்க. நாங்கள் சின்ன பசங்களாக இருக்கும்போது ஏரி நல்லா இருந்துச்சு. இப்போ ஏரி வந்து தூர் வாரத்துக்கு சொன்னோம். நாங்கள் அதுக்கு அவர் என்ன சொன்னார் எங்ககிட்ட, ஏரி தூர் வாரிட்டு ஃபுல் ஜால் அடிக்கிறோம், ஜால் அடிச்சுட்டு உங்களுக்கு ஒரு போட்டு விட்றாங்க, இல்லை தண்ணி சுத்தமான தண்ணி விட்றோம். நாங்கள் அதில் வாக்கிங் வைக்கிறோம், வாக்கிங்கு நடப்பாதை வாக்கிங் அதில் சாயங்காலம்னா நீங்களாம் வாக்கிங் போனோம். சின்ன பசங்க வந்து ஒரு போட்டு விட்றாங்க, அதில் அவ்வளோ நீட்டாக பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னார். இன்னும் அவர் இது வரைக்கும் நம்ம ஏற பக்கம் வரல. 3 கவுன்சிலர் சேர்றாங்க சார். இதில் 3 கவுன்சிலர் டச் ஆகுது. 60 லட்சம் ரூபாய் சாங்ஷன் ஆயிட்டுக்குதுன்னு எங்களுக்கு வரல. நியூஸ்லயே குத்துக்கிறாரு. அது நம்ம கிட்ட கீது அத்தாரிட்டியா எல்லா ஏரியாவுக்கும் வந்து அவர் அன்னைக்கு சேர்மன்ல நகரை தந்தையா இருக்கும்போது அன்னைக்கு சொன்னவர் இன்னைக்கு வரைக்கும் அது வேலைக்கு வரல, வேலையும் செய்யல. எந்த வேலையும் எல்லா ஏரியாவில் வந்து ஒரு ஏரியாவுக்கு ஒரு பார்க் கொடுத்துக்கிறாங்க. நீங்கள் ஏரியாவில் இது ஒரு பார்க் வரல சார். இடம் இருக்கு, அது கட்டுறதுக்கு முன் வரதுக்கு யாரும் இல்லைங்க. இந்த ஏரியா நம்ம ஏரியாவில் வந்து லைட் போடுறேன்னு சொன்னதுங்க. அந்த லைட் ஐமேக்ஸ் லைட் எடுத்து போயிட்டு அங்கே போட்டுக்கிறாங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் லைட் இங்கே ஐமேக்ஸ் லைட் இங்கே வரணுமா இல்லை அங்கே போனாங்களா லைட்டு? இதெல்லாம் வந்து சொல்லணும்னு சொன்னாங்க. நாங்கள் காக்கணுந்தோம். இதுவரை நாங்கள் யாருக்கும் வரல. அதனால தான் பேப்பர்காரை கூப்பிட்டு இப்போ பேப்பர்கார் வந்துக்கிறீங்க. உங்ககிட்ட மீடியா மூலிமா நாங்கள் சொல்கிறோம். இதை வந்து ரூபா மேடம் காதுக்கு போனோம். கண்டிப்பாக ரூபா மேடம் வந்து பார்க்கணும். பிரசிடென்ட் இருக்கிறாங்க, வைஸ் பிரசிடென்ட் இருக்கிறாங்க, இவங்கெல்லாம் வந்து தேடி வந்து பார்க்கணுங்க. இவ்வளோ நாள் அவங்களுக்கு தெரில. இப்போ நாங்கள் மீடியாவில் நாங்கள் சொல்கிறோம். இப்போ என்ன தெரிஞ்சு எங்கள் ஏரியா வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணுறதை பாருங்க. எங்கள் ஏரியா டெவலப்மெண்ட் வாங்க. இப்போ பாருங்கள் இந்த பிரிட்ஜுக்கோசரம் 3 பேர் நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணிடுறோம் கவுன்சிலருங்கிட்ட. வேணு சார்கிட்ட பண்ணிக்கிறாங்க. வேணு சார் வந்து பார்த்துன்னு போனார், இன்னும் வரல அவர். இந்த பக்கம் ஓயின்ட்டுக்குது. இந்த பக்கம் ஓய்ந்தாக்கா கல் தாங்கிறது, குண்டுக்கல் தான். பசங்க எல்லாம் இந்த பக்கம் நைட்டில் வந்து மாரிகுப்தக்கார் போகிறாங்க, பிராங்கினுக்கார் போகிறாங்க. அவங்க வந்து ஒரு சின்ன பசங்க கீழே ஓய்ந்தா கூட வேற பிரச்சனை. அதுக்கு வந்துட்டு ஒரு முயற்சி எடுக்கணும். இதை கவுன்சிலருங்க வந்து பண்ணாதனால இதை நாங்களே வந்து மீடியாவை கூப்பிட்டு நாங்கள் பண்ணி மீடியாக்கார்கிட்ட சொல்கிறோம். இதை வந்து கண்டிப்பாக ரூபா மேடம் வந்து பார்க்கணும், பிரசிடென்ட் பார்க்கணும், அசிஸ்டன்ட் பிரசிடென்ட் பார்க்கணும். எங்களுக்கு வேலை செய்து கொடுங்க. ஒரு விஷயம், இப்போ வந்து எலெக்ஷன் வரப்போகுது, கவுன்சில் எலெக்ஷன். இதுக்காக யாரும் வராங்க. இப்போ எலெக்ஷன் வரதில் வராங்களா, வரமாட்டாங்க. அதுக்காக நம்பினான்றனாக்கா நம்ம ஊர் எம்எல்ஏ மேடம் வந்து எங்கள் ஏரியா வந்து விசிட் பண்ணோம். அவங்க வந்து பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குதா கேஜிஎஃப்ல அப்படின்னு அவங்களுக்கு தெரியணும். வீடாக மழை வந்தாயிடுச்சு, ஒழுது. ஒரு பசங்க கூட உள்ள நிம்மதியாக இருக்கு. ஒரு மழை வந்தாலும் வெளியே வந்துடுறோம், ஒழுகுது, கொட்டுதெல்லாம். சார் நீங்கள் அப்படியே கொஞ்சம் வாங்க, எங்கள் ஏரியாவில் போகலாங்க. எங்கள் ஏரியா ரோடு எப்படி இருக்குது, எங்கள் ஏரியா ட்ரைனேஜ் எப்படி இருக்குது உங்களுக்கு காமிக்கிறேன், வாங்க பாருங்க. இதை அப்படியே மாதிரி ரூபா மேடம் பார்க்கணும், வந்து எங்களுக்கு பண்ணணும். மழையில் வந்துட்டாக்கா இஞ்சி மழையாட இல்லைன்னா கூட தானாக கொட்டினே இருக்குது சார் இந்த வீடு. அதுலேருந்து குழந்தை குட்டியெல்லாம் வச்சுக்கின்னு இப்போ எங்கே வாடிக்கை போயிட்டாங்க. இதுலேருந்து இவங்க இருக்க முடியல. அந்த வீடு அந்த பக்கம் கொட்டுது. இங்கே வந்து 84 வீடு இருக்குது சார். இது வந்து செல்வோட ஆஃபீஸ்லேருந்து கட்டி கொடுத்தது. இதுக்கு காரணம் யாருன்னு சொன்னாக்கா பாசமிகு அண்ணன் திரு மு பக்தச்சலா அண்ணன் வந்து எம்எல்ஏ இருந்தார். 99 2007 நான் நினைக்கிறேன். அந்த டைமில் அவர் வந்துட்டு எங்களுக்கு எல்லாம் அங்கே ஒரு 20-25 வீடு இருந்துச்சு, சொந்தமாக கட்டியிருந்தோம். நாங்கள் கட்டியிருந்தோம். அப்போ அவங்க வந்து சொன்னாங்கன்னு சொன்னாக்கா இந்த மாதிரி அங்கே ஒரு வீடு இங்கே ஒரு வீடு இருக்குது, அது இடிச்சு கொடுத்தீங்கன்னா ஒரு 84 வீடு இங்கே வருது. இப்போ கவர்மெண்ட் கட்டி கொடுக்குறாங்க பில்டிங் வீடு. நீங்கள் எந்த காலத்தில் மோல்டு போட்டு கட்ட போகிறீங்க, நாங்கள் கட்டி கொடுக்குறேன்னு சொன்னாங்க. சரி நாங்களும் என்ன பண்ணோம், அவர் சொல்கிறாருன்ட்டு கட்டி கொடுத்தோம். அப்போ வந்து ஐயா தாஸ் சின்சேரி அண்ணா அவர்கள் பிரசிடெண்ட்டாக இருந்தார், வைஸ் பிரசிடென்ட். அந்த டைமில் வந்து அவர் பிரசிடென்ட்டு, ஒரு வைஸ் பிரசிடென்ட் இல்லை எம்எல்ஏ இருந்தார் அவர் பெரியவர். அந்த டைமில் எங்களுக்கு 84 வீடு கட்டி கொடுத்தாங்க. கட்டி கொடுத்துட்டு சாவி கொடுக்கல, ஒன்றும் இல்லை, சாவி உங்களுக்கெல்லாம் கொடுக்குறேன்னு சொன்னார். அவங்கவுங்க வீட்டுக்கு அவங்க போயிடலாம், சாவி கொடுக்குறேன் யாருமே கொடுக்கல. நாங்களும் தெருவில் தான் இருந்தோம், ஒரு குடிசை போட்டுன்னு இருந்தோம் அந்த வீடு கட்டுற வரைக்கும். அதுக்கப்புறம் நாங்கள் அவங்கவுங்க யார் யார் வீடு இடிச்சு கொடுத்தோமோ அவங்களாம் போய்ட்டு அந்த வீட்டில் ஜாயின் ஆகிட்டோம். அது ஒரு லைட் இல்லை, லெட்டின் வசதி இல்லை, எந்த வசதியும் கிடையாது. மழை வந்தால் ஒழுது. இதை வந்து சீரமைக்கணுன்ட்டு நான் யார்கிட்ட சொன்னோம், எல்லாம் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு போனவங்க தான். எந்த எம்எல்ஏ வந்தாலும் நம்ம சொன்னாக்கா பண்ணி கொடுக்குறோம். நாங்கள் இருக்கிறோம் எம்எல்ஏ, அதாவது எலெக்ஷன் முன்னாடி சொல்கிறாங்க நாங்கள் வந்து கண்டிப்பாக பண்ணி கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. யாரை வந்து நம்மளுக்கு எந்த ஒரு சப்போர்ட்டை பண்ணதில்லை. வந்து வீடு எப்படி இருக்குது என்னான்னு கூட நம்மளுக்கு கேட்டதில்லை யாரும்.
வீடு கட்டி கொடுக்குறேன்னு சொன்ன மேன்ட்டு கூட வேலை வந்து கேட்கல. என்ன பொம்மைங்க சொல்லுங்கம்மா, ஒழுங்கு அதுக்கப்புறம் சொல்லுங்கம்மா. ஆமா, வீடு ஒழுகுறது இல்லையா, வீடு இடிக்கிறது இல்லையா, ரொம்ப கொட்டுது. நாங்களாம் வீடு வாடகை வீடெல்லாம் அப்படியே கொட்டுதுண்ணா, கீழே எல்லாம் வீடு அப்படியே கொட்டுது. மேல இருந்து காரெல்லாம் இதாயிட்டு இருக்குது, அப்படியே கொட்டிக்குதுண்ணா. மேல எல்லாம் இது பாருங்க, அங்கெல்லாம் பேட்ச் போட்டுருக்குறோம் நாங்க. அப்படியே கொட்டிக்குதுண்ணா. அது அங்க பாருங்க, முன்னாடி பக்கம் இது உள்ள எல்லாம் பாருங்க, எல்லாம் அப்படியே கொட்டுதுண்ணா. எலி எல்லாம் வருது, பாம்பு வருது, அப்படியே கொட்டுது. நாங்க எல்லாம் போடுறோம், அந்த இதெல்லாம் சிமெண்ட் அப்பப்போ போடுறோம். இதெல்லாம் புளிங்க மேல எல்லாம் சின்ன பசங்க வச்சுக்கிறோம். எங்க வீட்டுக்காரர் இல்ல, ரொம்ப கஷ்டம்ண்ணா. பாம்பு எல்லாம் வருதுண்ணா வீட்டுல, தவுக்குலிங்கெல்லாம் எகிரி வருது. சார் அங்கே நான் சொன்னேன் இல்லைங்களா, ஏரியாவில் வாங்க, எங்கள் ரோடு எப்படி இருக்குது பாருங்க. இதான் எங்கள் ரோடு, எந்த வருஷத்தில் போட்ட ரோடு நீங்களே பாருங்க என்ன நிலைமையில் இருக்குது ரோடு. எங்கள் ட்ரைனேஜ் பார்த்தீங்களா எப்படி இருக்குதுங்க, ட்ரைனேஜ் பாருங்க, வீடு பாருங்க, வீடோட நிலைமை இதுதான். ட்ரைனேஜ் பாருங்க, ட்ரைனேஜ் எந்த காலத்தில் போட தெரியாது, இப்படி தாங்க ட்ரைனேஜ் மூடி போட்டு. இது வீடு, இந்த வீடு வந்து ஃபுல்லாக இஞ்சிட்டு இருக்குது, யாரும் இருக்கிறதில்ல. மழை வந்தால் உள்ளே ஒழுவுறதுனால யாரும் இருக்க முடியாது. உள்ள சின்ன பசங்க எல்லாம் குட்டி பசங்க இருக்கிறதுங்க, பாம்பு வருதா பூச்சி வருதான்னு தெரியாது. இந்த ரோட நிலைமை இது, இந்த ட்ரைனேஜோட நிலைமை இது, வீடோட நிலைமை இது. இதுக்கு நமக்கு கண்டிப்பாக போய் ஆகணும், எங்களுக்கு வந்து விசிட் கொடுத்தாகணும். இருப்பா மேடம், இதான் எங்களோட நிலைமை, இதான் ரோட நிலைமை. இங்கே பாரு, முனிசிபாலிட்டி வந்து க்ளீன் பண்ணுறான்னு பாருங்க. முனிசிபாலிட்டி எப்படி இருக்குது பாருங்க, முனிசிபாலிட்டி ஏரியா இது. ஆனால் இடத்த பாருங்க எப்படி இருக்குது. இந்த இடத்துல குட்டி பசங்களை எப்படி வச்சுருக்கிறது, வீடு பாருங்க, கொடுங்க கொட்டிடுற மாதிரி இருக்குது. யார் சாவுறாங்க, யார் போறாங்கன்னு தெரியல, யார் சாவுறாங்க, யார் பொழிக்கிறாங்கன்னு தெரியல. அந்த மாதிரி நிலைமை ஆயிட்டுக்குது. எப்போ வாடிக்கை வீட்டுக்கு அங்கங்க போயிட்டுக்கிறாங்க சார், யாரும் வீட்டுல இல்ல, பயப்படுறாங்க. மழை வந்துச்சுன்னா குமுங்குது, அப்படியே கொட்டுது. இந்த வீட்டுக்கு வந்து எங்களுக்கு பாத்ரூம் எல்லாம் இங்கே கிடையாது, எங்களுக்கு பப்ளிக் பாத்ரூம் தான். அது உள்ள பாத்ரூமே கிடையாது, பாத்ரூம் வசதியும் கிடையாது. பாத்ரூம் வசதி பண்ணா இப்போ காமிச்சு பார்த்தீங்களா ஏரி, அந்த ஏரி தான். அந்த ஏரியில் நாங்கள் பூச்சி கடிக்குதுன்னு போய் உக்காரதா, பாம்பு கடிக்குதுன்னு உக்காரதா போயிட்டு. பாத்ரூம் வசதியும் கிடையாது, ரோடு வசதியும் கிடையாது, ட்ரைனேஜ் வசதியும் கிடையாது. கவுன்சிலர் இது வரைக்கும் ஏரியாவில் வந்தது இல்லை சார். முக்கியமாக அதான் அவங்களுக்கு தான் இது பிரச்சனை. அங்கே முனிசிபாலிட்டிக்கு போனானான்றாங்க, உங்கள் கவுன்சிலரை பாருன்றாங்க. கவுன்சிலர்கிட்ட சொன்னான்றாங்க, செய்கிறேன் வரான்றாங்க, அவள்தான் வரல. அவள்தான் வரதில்லை. அரிசி 5 கேஜி 10 கேஜி குத்துச்சு, அன்னைக்கு வந்து குத்துட்டு போனவங்க தான் இன்னைக்கு வரைக்கும் வரல. கவுன்சிலர் யாருன்னு ஏரியாவுக்கு தெரியாது, மறந்துட்டுக்கிறாங்க. இவங்க தான் கவுன்சிலர். அவர் குரு வராரு, ஆலம் பேய்க்கிறேன்றாரு, ஆலம் பேய்க்கிறாரு. இங்கே பாருங்க எப்படி இது ஆலம் பேய்க்கிற இடம். வந்தாக்கா அவர் வந்து நின்று வேலை செய்யணும். ஆனால் அவர் மட்டும் வந்து சில இடத்துங்களில் போயிட்டு நின்று வேலை செய்கிறாரு, சில இடத்துங்களில் போயிட்டு நின்று வேலை செய்கிறாரு அவர். ஆனால் இந்த இடத்துக்கு வர்றதே இல்லை, பார்க்குறதே இல்லை. அட்லீஸ்ட் அங்கெல்லாம் நின்று வேலை செய்ய வைக்கிறாரு இல்லையா, எங்கள் கூப்பிட்டு நின்று வேலை செய்ய வைக்கணும். இந்த மாதிரியா, இதுதான் ஏரியாவா? இதே வந்துட்டு அங்கே இதே 34 வார்டு பக்கத்தில் போய் பார்க்கலாம் வாங்க. அங்கே எப்படி இது பாருங்க, வீடு ரோடு இடம்லாம் எப்படி இது பாருங்க. அங்கே வந்து அது இங்கே பாருங்க, 34 வார்டில் 2 பிளாக் தான் வேலை இருக்கிறது. 34 வார்டு 2 பிளாக் இது 2 பிளாக்கோட நிலைமை இதுதான் ஏரியா. அதே 34 வார்டு தானே மசூர் ஸ்ட்ரீட்டு, ஆந்திரில் எண்ணெய் எல்லாமே, கல்லுக்கடை எல்லாமே அதே தானே. அங்கே எப்படி இருக்குது? அங்கே நின்று வேலை செய்கிற கவுன்சிலர் ஏன் அங்கே வர மாட்டேங்கிறாரு? ஒரு பார்க் போகிறதுக்கு இடம் எவ்வளோ பேசி சார், ஒரு பார்க் இல்லை எங்கள் ஏரியாவில். இந்த மாதிரி இடத்த வச்சுக்கின்னு இந்த சின்ன பிள்ளைங்களை வச்சுக்கின்னு எப்படி இருக்கிறதுங்க? பாம்பு அடிச்சுக்கிறதெல்லாம் காட்டணும் போல இருக்குது, எடுத்து வச்சு கவரில் போட்டு தான் காட்டணும் போல இருக்குது. பாம்பு அடிக்கிறதெல்லாம் அப்படியே வாங்க சார். சொல்லுமா ரோடு இல்லை அதெல்லாம் சொல்லுமா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை சொல்லு. அது கொட்டுதை சொல்லு, கொட்டுதை காட்டு அவருக்கு. வீட்டுல கொட்டுதை காட்டுங்க. வீடு பாருங்க, வீடு நிலமா பாருங்க எப்படி இருக்குதுன்னு. இப்போ அப்படி சம்பத் கிட்ட போ, எல்லா வீடு போய் பாருங்க, எல்லாம் உள்ள இஞ்சி போய் இங்க பாருங்க, இதுதான் வீடு. இங்க பாருங்க, வீட்டு உள்ள பாருங்க, எல்லாம் கொட்டினே இருக்கும். உள்ள எல்லாம் தங்க முடியாது, பசங்களை எல்லாம் வச்சுனாலாம் இருக்க முடியாது. இங்க பாருங்க வீடு, இதுல பாம்பு இருக்குமா பூச்சி இருக்குமா? இது எப்படி குடும்பம் பண்றது? எப்படி இருக்குவாங்க இதுல குடும்பம்? இதனாலே நிறைய பேர் வந்து இங்க இருந்து வாடகை போயிட்டு இருக்கிறாங்க. எல்லாம் பூரா இஞ்சி கிடக்குது, புள்ள குட்டி வச்சுருக்கிறோம். 2 குடும்பம் ஒன்னாக்கு கிடக்குறோம். புள்ள குட்டிங்க இதெல்லாம் சின்னது பெருசுமா, பாம்பு பள்ளி வருது, இந்த பக்கம் பூச்சி போட்டு வருது. யார் உதவியும் இல்லை, உதவி பண்ணுங்க சாமி எங்களுக்கு கொஞ்சம். அதனால நாங்கள் கேள்வி கேட்குறோம், என்ன பண்ணுறது சாமி எங்களுக்கு. எங்கள் பாரு இந்த பக்கம்லாம் எப்படி இருக்கிறோங்க பாரு, நீங்களே கண்ணால் பாருங்க எப்படி இருக்கிறோன்ட்டு. உள்ள போய் பாருங்க, இஞ்சி போய் கிடக்குது, பூரா ஓட்டச்சலாக கிடக்குது. என்ன பண்ணுறது? நாங்கள் அவ்வளோ அவசரப்பட்டுன்னு கிடக்குறோம். நாங்கள் எந்த ஹெல்ப்பும் இல்லை, யார் வந்தாலும் ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறாங்க.
இந்த ட்ரைனேஜ் வந்து வீடு கட்டும்போது கொடுத்ததுங்க. இது வரைக்கும் எப்படி இருக்குது பாருங்க. இது வரைக்கும் வர்றதே இல்லை, ஒன்றும் இல்லை. ரோடுங்க பாருங்க எப்படி இருக்குதுன்னு. இந்த பாருங்க, அந்த காவாலாம் பாருங்க. இதில் எப்படிங்க இந்த இந்த இதில் இருப்பாங்க? அவங்க இருப்பாங்களா சொல்லுங்க. இதான் நாங்கள் எப்படி வாழுறது இல்லை. ரோடு பாருங்க, நெடுக்க பாருங்க. நீங்கள் ஜல்லி கொட்டினா எப்படி இந்த ரோட்டில் எப்படிங்க இது வருது? ஒரு எமர்ஜென்சி ஆட்டோ கூட்டா கூட வரமாட்டேன்றாங்க. என்ன பண்ணுறது? ஒரு எமர்ஜென்சினா நாங்கள் எப்படி போகிறது? ரோடு பாருங்க, ஜல்லி தர அளவுக்கு ரோடு பாருங்க. இருக்குமா இது? எந்த வார்டுலாம் இருக்குமா? இந்த வார்டில் வந்து மட்டும் தான் அப்படி இருக்கு. இந்த மாதிரி ரோடு எங்கன்னா இருக்குன்னு காமிங்க. சின்ன சின்ன கேப் கூட இப்போ டைல்ஸ் போட்டுக்கிறாங்க. சின்ன கேப் கூட டைல்ஸ் போட்டுக்கிறாங்க. அங்கங்க வந்து போட்டுக்கிறாங்க. இவ்வளோ கேப் கிடைக்கக்கூடாது, அதுக்கே போட்டுக்கிறாங்க. அப்போ இந்த ரோடு என்ன இது? இந்த ரோடு இந்த மோரி பாருங்க, இந்த ட்ரைனேஜோட நிலைமை பாருங்க எப்படி இருக்குதுன்ட்டு. இது எந்த காலத்துல கட்டுறது? இது இந்த மாதிரி எங்கன்னா இருக்குமா? 3 வருஷத்துக்கு முன்ன வந்து குரு சொல்லிட்டு போனோம். இதெல்லாம் ஆயிடுச்சு, இதெல்லாம் இச்சிட்டோம், இதெல்லாம் இஷ்டு காவா போட்டு இதெல்லாம் ரோடு எல்லாம் சாய்ஸ் ஆயிட்டுக்குது. வராங்க, ஒரு வாரத்துல வராங்க, 2 வாரத்துல வராங்கன்றாங்க. இது வரல வந்துட்டாங்கறாங்க. இன்னும் இது வரைக்கும் ட்ரைனேஜ் கட்டிட்டாங்கறாங்க. எப்ப கேட்டாலும் யாரும் வந்த பாடல. எப்ப கேளு 2 நாள் டைம், 3 நாள் டைம் வந்துடுறாங்க. நாளைக்கு வந்துறாங்க, 4 நாளைக்கு வந்தாங்க. ஆனா சைஸ் ஆயிடுச்சு. இது இந்த மாதிரி சைஸ் ஆயிடுச்சு, உங்க ரோடு ஆயிடுச்சுன்றாங்க. ரோடு நிலைமை பாருங்க எப்படி இருக்குதுன்னு. இதுல இருந்து வந்து 160 அடி எந்த ஏரியால இருக்குமா இந்த மாதிரி ரோடு? இந்த மாதிரி ட்ரைனேஜ் எங்கன்னா இருக்குமா? சிமெண்ட் ரோடு ஆயிட்டுக்குதுன்னு சொல்லிட்டு போய் இப்ப எல்லாம் ஜெல்லியா வரணும் போயிட்டாங்க. அந்த அளவெல்லாம் எடுத்தாங்க. இதுல எல்லாம் வயசானவங்க தான் சார் போறது. இதுல காலைல இங்க வந்து நேரா போய் ஸ்லிப்பர்ல தான் நடக்கிறவங்க. ஸ்லிப்பர்ல நடக்கிறவங்க எப்படி நடக்குவாங்க? இதுல இங்க பாருங்க, ரோட நிலைமை பாருங்க எப்படி இருக்குதுன்ட்டு. இது ஒரு ரோடு. இந்த ரோட நிலைமை எப்படி இருக்குது பாத்தீங்களா? வெறும் குப்பை தான் இருக்கும், வெறும் குப்பை. இது ட்ரைனேஜ். இது ட்ரைனேஜ் எப்போ கட்டுறது? இது அந்த காலத்தில் கட்டின ட்ரைனேஜ் இது. ஆனால் வெளியே போய் பாருங்க ட்ரைனேஜ் எப்படி இருக்குதுன்ட்டுன்னு. இதே உங்க ஜாஸ்தியெல்லாம் போவாதீங்க, இங்கே பக்கத்தில் போங்க, பக்கத்தில் போங்க. இங்கே இதே வார்டில் சேம் போங்க, பக்கத்தில் போய் பாருங்க. அங்கே எப்படி இருக்குது பாருங்க, ரோடு எப்படி இருக்குது பாருங்க. ஆனால் எங்கள் ஏரியா ரோடு எப்படி இருக்குது பாருங்க. இது ரோடோட வழி. ரோடோட வழி எப்படி இருக்குது? குப்பை தான் இருக்குது, ரோடு இல்லை. இது ஜல்லி பாருங்க எப்படி இருக்குது ரோட்டில். இந்த செடி வந்துட்டு இதே இந்த மாதிரி அங்கே இருக்குமா? எந்த ஏரியாவில் பார்த்துக்கிறீங்களா? இந்த ட்ரைனேஜுக்கு வந்து சார், இந்த ட்ரைனேஜுக்கு வந்து தேட்டர்லேருந்து வர்றது லெட்டின் தண்ணி கிண்ணி எல்லாம் இந்த ஒரு ட்ரைனேஜ் தான் கருது. எல்லா தண்ணி இதில் தான் வருது. இங்கே வந்தோடனே பிளாக் ஆகிடுது, நம்ம ஊர் மேலே தண்ணி வந்துடுது. அது பிளாக் ஆனோடனே மழை வந்தோடனே எல்லா கச்சடெல்லாம் ஆச்சுன்னா அங்கே நின்றோடனே ஊர் உள்ள தண்ணி வந்துடுது. தண்ணி வீட்டுக்கு உள்ள வந்து தண்ணி வந்துடுது. அதுக்கு எவ்வளோ வாசனை, ஒரே வாசனை. பாம்பு கூட சார் அந்த தண்ணியில் அடிச்சிக்கின்னு வீட்டு உள்ளே இருக்கும். மழை டைம் வந்துட்டாங்க வீட்டு உள்ளே இருக்க முடியாது, ஒரே வாசனை. அந்த காவா தண்ணி ஒரே வாசனை, வெளியே வரத்துக்கு ஆகுது. அதுக்கு ஒரு 4 ஆள் வச்சு நம்ம ஆளுங்க வச்சுக்கின்னு லைன் பசங்க. அது கூட ராவில ஏஞ்சி நம்ம எடுத்துக்கிறது வாரி கீரி அந்த தோட்டா கட்ட எட்டினாந்து இவங்க எல்லாம் வாலி போறாங்க. வாரி கீரி முனிசிபாலிட்டி வர வச்சு நான் கிளீன் பண்றது இல்லை. அவங்க வந்தாங்களா கூட இப்போ நேற்று வந்தேன்னு சொல்லுவாங்க. ஆனால் வந்துக்கிறவங்க பாருங்க எப்படி இருக்குது செடி. ரோடு இது ரோட்ல இருக்கிற செடி பாருங்க எப்படி இருக்குதுன்னு. இந்த வழி இந்த இதெல்லாம் பிளாக் ஆயிடுச்சுனா கூட நாங்கள் தான் கிளீன் பண்றது. நாங்களே இறங்கி பண்றாங்க, நாங்களே எடுத்து மேலே போடுறோம். அத்தை அவங்கள வர வைக்க கூப்பிட்டா கூட நாளைக்கு வர நாளை அவங்களுக்கு ஒரு டைம். அது வேலைக்கிழமை புதன்கிழமைன்ற ஒரு டைம். ஆனால் எல்லா ஏரியாவுக்கும் டைம் இருக்கும். அந்த பக்கம் போய் பண்றதுக்கெல்லாம் டைம் இருக்கும். கவுன்சிலர் கூட நின்று பண்றதுக்கெல்லாம் டைம் இருக்கும். ஆனால் எங்கள் ஏரியாவுக்கு வந்து கூட நின்று பண்ண மாட்டார். ஒரு வார்டுக்கு 4 கவுன்சிலர் 4 சீப்பர் போட்டுக்கிறோம். வந்து அவர் இட்டுன்னு போயிட்டாரு, அந்த கவுன்சிலர் சிவாஜி இட்டுன்னு போயிட்டாருன்றது. சிவாஜி கிட்ட போய் கேட்டோம்னாக்கா நான் இட்டுன்னு போகிறோம், அது அவங்க அனுப்பிக்கிறதுன்றது. இந்த வார்டுக்கு 4 பேர் வேலை செய்கிறவங்க, அந்த வார்டில் 8 பேர் வேலை செய்கிறாங்க. இங்கே வந்து வேலை செய்கிறதில்ல சரி வரையா. வேலைக்கும் வரதில்ல, ஒன்றும் இல்லை. இப்போ நம்மளுக்கு ரொம்ப கஷ்டம் ஆயிடுச்சுன்னா போய் சொல்லுவாங்க. அது என்ன பண்ணுறது? இப்போ லட்டின் கழுத்துக்கு நம்ம கழுவுறோம் சார். அல்ல இங்கே லைனில் வேலை பண்ணுங்கள ஒருத்தர் பப்ளிக் பாத்ரூம் நாங்களே கழுவுறோம் சார். கழுவுறதுக்கு ஆள் வரதில்லை. இப்போ முனிசிபாலிட்டி இந்த ஆள் கொடுக்கூடாதுன்னு சொன்னாங்க. பப்ளிக் பாத்ரூமுக்கு நாங்களே கழுவுறோம். எங்களுக்கு பாத்ரூம் இல்லை. வீடு நிலைமை அந்த மாதிரி பாத்ரூம் எங்கே இருக்குங்க? எங்களுக்கு பாத்ரூமே இல்லை. எங்களுக்கு பாத்ரூம் பப்ளிக் பாத்ரூம் தான். இல்லைனாக்கா ஏரியில் ஏரியோட சுச்சுவேஷன் உங்களுக்கு காமிச்சோம், ரோடு காமிச்சோம். ஏரியில் பாம்பு ராவில் 6 மணி 7 மணிக்கு போய்ட்டு அவங்க அந்த பக்கம் லேடிஸ் கூட போகிறதுக்கு பயப்படுறாங்க. ஒரு பாத்ரூம் போகிறதுக்கு கூட லேடிஸுங்க கூட பயப்படுறாங்க. அந்த மாதிரி நிலமையில இருக்குது சார். ஏதோ நீங்கள் உங்களை கூப்பிட்டதுனால எங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க நீங்களும் சார். இப்போ மீடியாவை நாங்கள் என்னத்துக்கு வர வச்சுக்கிறோம்னா இதெல்லாம் காமிக்கிறது தான் வர வச்சுக்கிறோங்க. ஏரிக்காரோட சுச்சுவேஷனே காமிச்சாங்க. லைட் வசதி இல்லை, பிரிட்ஜு இல்லைன்ட்டுன்னு. இதுக்கு வந்துட்டு அந்த கவுன்சிலர் இந்த கவுன்சிலர் சேர்ந்து முடிவு எடுக்கணும். இதுக்கெல்லாம் வந்துட்டு பிரசிடென்ட்டுக்கிறாங்க, ரூபா மேடம்க்கிறாங்க, வைஸ் பிரசிடென்ட்டுக்கிறாங்க. இது வந்து அவங்க பார்வையிட்டு
எங்களுக்கு வந்துட்டு என்ன கதை நல்லது பண்ணி கொடுக்கணும் இந்த சார். கபீரை வச்சுன்னு வேலை சேர்ந்தா எந்த வேலையும் ஆகுறது இல்லப்பா. மொத்தத்தில் ஏரியாவுக்கு எடுத்துறான் கபீர். அவன் தான் முக்கா பாக்கமே இங்கே இந்த ஏரியாவுக்கு வேலை வராது காரணம் கூட கபீர் தான்றான். நான் முக்கியமாக அந்த கபீர் தான் வேலை காட்டுறதே. இப்போ நான் கவுன்சிலருக்கு சொல்கிறேன்றது, அங்கே சொல்கிறேன்றது, மேடம் கிட்ட பேசுகிறேன், எங்கேயும் பேசுறதில்ல, வேலையும் ஆகுறதில்ல. அதான் மேடம்கிட்ட பேசுறாங்கன்னா யாரும் போய் நம்ம இதை போய் கஷ்டத்தை பற்றி சொல்கிறது இல்லை. அவங்க வேலை பார்த்து அவங்க போயிடுறாங்க. நம்மகிட்ட சொல்கிறது நான் வந்து ஜனங்க அவங்களாம் வர்றது மேடம் பேசுகிறேன்ப்பா, பிரசிடென்ட் சொல்கிறேன், முனிசிபாலிட்டி பேசுகிறேன், அதான் யாரும் பேசுறது அதை பற்றி பேசுறது நம்ம தான் நினச்சிக்கிறோம். ஓ இவங்க பேசுகிறாங்க பரவாயில்ல நம்மளை பற்றி பேசுகிறாங்க நம்ம நினச்சிக்கிறோம். ஆனால் அவங்க பேசுறது கிடையாது. அவங்க பேசுகிற மாதிரி தான் வந்து கண்டிப்பாக யாருன்னா ஒரு பிரசிடெண்ட்டாக வந்து பார்த்துருப்பாரு, இல்லை எம்எல்ஏ மேடம்னா வந்திருக்கோம், என்ன இந்த ஊர் இப்படி இருக்குதாமே அப்படின்னு வந்து பார்த்துருக்கோம். அவங்களாம் யாரும் அவங்க காதுக்கு போகிறதில்ல அவங்களுக்கு. இவங்க சும்மா நம்ம இதில் வந்து நல்லவங்க நினச்சிட்டு போயிடுறாங்க. ஆனால் இந்த வழி ரோடு ஜல்லி எல்லாம் எங்கள் ரோட்டில் நிற்கிறது அவஸ்தைப்பட்டுன்னு நாங்கள் தாங்கிறோம்.